நல்லா கேளு, லிரிக்ஸை நல்லா ஃபாலோ பண்ணு. டேக் மை ஹேண்ட், கையப்பிடி. முதல் நாள்லேருந்து நீ மேஜர் சுந்தரராஜ் இல்லாத குறையா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். டேக் மை ஹேண்ட் கைப்பிடி கரெக்டாக சொல்கிறேன். அடுத்த வரி டேக் யுவர் பிரெத், கண்ணை பாரு. மூச்சுன்னா கண்ணா, நீ உன் காதை பாரு. நான் மூச்சுங்கிற நீ என்ன பாடுற? Pull me close, உள்மூச்சு வாங்கு. உள்மூச்சு வாங்கி இப்போ சொல்லுங்க. ரெண்டாவது வரி சொல்லு, நீ மூணாவது வரி. ஓ, நீ சமத்தில் பாடலாம், வீச்சில் தான் பாடுவியா நீ? என்னவோ போ. நாலாவது வரி பாடுறேங்க. Take one step, நெஞ்சோடு நீ. கொஞ்சம் காலை பற்றி பாடுறேன். காலுக்கு ஏன் நெஞ்சு இருக்கு? நெஞ்சு எங்கே இருக்கும்? நெஞ்சை தொட்டு சொல்லு. நீ தமிழில் பாடுறா, அதுக்கப்புறம் நான் அப்படியே நான் பாடுறேன். அப்புறம் ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு நீ பண்ணுறதுலாம். கையப்பிடி, டேக் மை ஹேண்ட், கண்ணை பாரு. அஞ்சாவது வரிடா நம்ம பாட்டில். கீப் யுவர் ஐஸ், உள்மூச்சு வாங்கு. டேக் யுவர் பிரெத், நெஞ்சோடு நீ. புல் மீ க்ளோஸ், கொஞ்சம் சிரி. there is no smile. எட்டு வை. 8 வை இப்போவா? நான் அப்போ பாடினேன். நீ 8 வை 9 வை எப்போ நீ வைப்ப? நீ இதெல்லாம் இப்போ தான் நான் வருது. இது டேக் ஒன் ஸ்டெப். அப்புறம் தோல் சாய்ந்து தூங்கு இப்போது நீ. இது எங்கிட்ட இல்லையே. தோல் சாய்ந்து இது எங்கிட்ட இல்லடா. தூங்க. அதுக்கப்புறம் நீ தூங்கிட்டா. நீங்கள் அது வரைக்கும் கரெக்டாக காப்பி அடிச்சிருக்கடா. அங்கேக்கப்புறம் நீ தூங்கிட்டே. நீ அங்கே ஒழுங்கா பாடு. தோல் சாய்ந்து தூங்கு இப்போது நீ. என்னோட இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தப்ப நீ எட்டி பார்த்து எங்கேயோ நீ திருடி இருக்கடா. அதெல்லாம் நான் ரொம்ப நாளாக பார்த்துருங்க. நான் இங்கிலீஷ் பாடம் எடுத்தால் அது திருடுற, இங்கிலீஷ் பாட்டை எடுத்தால் அது திருடுற. நீ why do you have this habit? Are you a kleptomaniac? How did you get this song? I say இது சூப்பர் ஹிட் தமிழ் சாங் சார். அருமையான ஒரு இங்கிலீஷ் பாடல். இது வந்து நான் என்ன சொல்கிறது சார், கேன் ஐ ஹேவ் திஸ் டான்ஸ் 2008 ஒரு ஆல்பம் போட்டிருக்காங்க. ஹை ஸ்கூல் மியூசிக்கல் 3 அப்படின்னு ஒரு ஆல்பம். அதை பாடினது ஆன் மரே அப்படிங்கிற ஒரு அழகான சிங்கர். அந்த பொண்ணு டேவிட் லாரன்ஸ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த கேனை கூட புரியும்டா. கேன் ஐ ஹேவ் திஸ் டான்ஸுங்கிற பாடலை நீ அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன நீ இது பண்ணுற? நீங்கள் கண்டுபிடிச்சது பாட்டை? மைனான்ற ஒரு படத்தில் வர ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது. மைனாவா? மெயினாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ரெண்டுத்துக்குமே. இது மெயினாக மைனான்ற அதான் புரியுது. மெயினாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த இமாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இமாம் பெரிய 8ன்னு வேற சொல்கிற, இமாம் பெரிய ஆளா நீ சொல்கிற. நீ கரெக்டாக தான் இருக்குடா நீ சொன்ன. சும்மா இமான்றாங்க சார். சும்மா ஏன்னா ஹோல் மேட்ரே சும்மா. ஆக்சுவலாக இந்த பாட்டை பற்றி பேசுகிறதோ இல்லை அதை பற்றி உங்களோட வந்து கலந்துரையாடுறதோ இல்லை என்னுடைய இன்டென்ஷன். இதுக்குள்ளே பதிஞ்சிருக்கு ஒரு அற்புதமான ஒரு உண்மை என்னென்றால், இந்த மைனா அப்படிங்கிற ஒரு அற்புதமான பறவையை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்பது தான் என்னுடைய அவா. மைனா என்னது ஸ்பெக்டாகுலர் பேர்ட், அற்புதமான ஒரு அந்த பறவை. டீனோ இந்த பறவை பற்றி டீனோ? எனக்கு தெரியாது. ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு எழுதி அனுப்புங்க. மைனா காலெல்லாம் நீங்கள் பேப்பரை சுற்றி அனுப்பிச்சிடாதீங்க. ஏன்னா பாதி வேணா பிடிச்சி கோழி பிரியாணி மைனா பிரியாணி சாப்பிடுவான். அதனால் நீங்கள் வந்து இமெயில் அனுப்பிச்சிடலாம் நீங்கள். ஸோ டெல் மீ ஆல் அபவுட் திஸ் பியூட்டிஃபுல் பேர்ட் கால்ட் மைனா.